அனைவருக்கும் வணக்கம். நம்ம அனைவரும் வளமுடனும் நலமுடனும் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த மாசி மகத்தோட சிறப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த மாசி மகம் 2025 எப்போது வருது, இந்த நாளில் என்ன செஞ்சால் நம்மளோட 7 ஜென்ம பாவம் தீரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுப்போம். மாசி மாதம் என்பது சிவ வழிபாட்டிற்கு உரிய மாதமாகும். இது புண்ணிய பலன்களையும் பல ஜென்மமாக, அதாவது பல பிறவிகளில் நாம் செய்த பாவங்களில் இருந்து விடுபட்டு நற்கதி அடையவும், பாவங்கள் மற்றும் தோஷங்களால் நமக்கு ஏற்படும் துன்பங்களிலிருந்து விடுபடவும் ஏற்ற மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. மாசி மகத்தன்று பல்வேறு கோயிலில் பார்த்தீங்கன்னா தீர்த்தவாரி உற்சவம் நடக்கும். இந்த நாளில் மனிதர்கள் மட்டும் இல்லாமல் இறைவனும் புனித நீராடுவார்கள். அந்த நேரத்தில் நாமும் நீராடக்குள்ள அவர்களோட அருள் பார்வை பட்டு நம் துன்பம் தீரும். இதில் சிறப்பு மிக்கது பார்த்தீங்கன்னா சிவன் ராத்திரி அது முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக இந்த மாசி மாதம் சிவனை வழிபடுபவருக்கு சிறப்பான மாதமாக இந்த மாசி மகம் அமைஞ்சிருக்கு. அளவில்லா சிறப்பு கொண்ட இந்த நாள் பாவங்களை போக்குவதுடன் புண்ணிய பலனையும் பெற்றுத்தரும். கும்பகோணம் மகாமக குளம் புனிதம் பெற்றது. இது எப்படி உருவானதுங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். ஒரு முறை பிரளயம் நடக்கக்குள்ள அனைத்து உயிர்களையும் சிவபெருமான் ஒரு கலசத்துக்குள்ளார வச்சு இமயமலை உச்சியில் வைக்க சொல்கிறாரு. பிரளயம் முடிஞ்சோன்னே ஒரே தண்ணி காடு உலகம் முழுக்க மிதந்துக்கிட்டு இருக்குள்ள இந்த கலசம் மிதந்துக்கிட்டே அப்படியே வருது. அது கும்பகோணம் அருகில் வருது. அந்த சமயம் சிவன் அம்பு விட்டு அந்த கலசத்தோட தலைப்பகுதியை அது உடஞ்சி கீழே விழுது. அந்த விழுந்த இடம் தான் அந்த கும்பகோணம் மகாமக குளம். இந்த கலசம் அங்கே விழுந்ததுனால தான் அந்த ஊர் பேர் கும்பகோணம் என்று ஆயிற்று. அப்படியாப்பட்ட புண்ணியம் நிறைந்த இந்த குளத்துக்கு இன்னொரு வரலாறும் இருக்கிறது. பல பாவங்களை தீர்ப்பதற்காக கங்கை, யமுனை, சரஸ்வதி போன்ற புண்ணிய நதிகளில் மனிதர்கள் நீராடுகிறார்கள். கங்கை, யமுனை, சரஸ்வதி போன்ற புண்ணிய நதிகள் சிவன்கிட்ட போய் கேட்குறாங்க, எல்லாரும் எங்ககிட்ட நீராடி அவங்க பாவத்தை தீர்த்துக்கிட்டாங்க, எங்கள் பாவம் தீர்றதுக்கு இப்போ நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கக்குள்ள, இந்த மகாமக குளத்தில் நீங்கள் நீராடினீங்கன்னா உங்களோட பாவங்கள் மொத்தமாக தீரும் அப்படின்னு வரம் கொடுக்குறாரு. மகாமகத்தன்னைக்கு தான் அவங்க அனைவரும் நீராடுறாங்க. இந்த மகாமக குளத்தில் பார்த்தீங்கன்னா நவக்கன்னியர்களுக்கும் தனித்தனி தீர்த்தங்கள், தனித்தனி இடங்கள் உண்டு. இந்த நாளில் நம்ம அவங்க குளிக்கிற அந்த நாளில் நம்மளும் குளிக்கக்குள்ள அவங்களோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கிது. அன்றைய தினம் மகாமக குளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சிவன் கோயிலேருந்து சிவன் தீர்த்தவாரி கொடுப்பாங்க. அந்த நேரம் எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல நீராடுறது ரொம்ப சிறப்பு. இதே மாதிரி இங்கே காரைக்கால் பக்கத்தில் திருப்பட்டணங்கிற ஊர் இருக்குது. அங்கேயும் இந்த மாசி மகத்தன்று பல கோயிலேருந்து பெருமாள், சிவன் போன்ற அனைத்து தெய்வங்களும் குளத்தில் நீராடி இதே மாதிரி தீர்த்தவாரி இங்கேயும் நடக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் குவியும். இந்த மாசி மகங்கிறதே புண்ணிய நீராடுறதுக்கு சிறப்பான ஒரு நாள். அன்றைய தினத்தில் ஆறு, குளம், கடல் முதலான இடத்துலையும் கோயில் குளங்கள்லையும் நம்ம நீராடுறது ரொம்பவும் புண்ணியம். அப்படி போக முடியாத வயதானவர்கள் இருந்தீங்கன்னா வீட்டிலேயே கும்பம் எடுத்து வச்சு அதில் ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் அந்த மாதிரி பொருள்களை போட்டு உங்கள்கிட்ட வீட்டில் என்ன இருக்கோ அதை நல்லா மனதார வேண்டிக்கிட்டு எல்லா நதிகளும் சேர்ந்து எங்களை புனித நீராட்டுங்கள்னு நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நீங்கள் இப்படியே குளிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்துக்கு இன்னும் சிறப்புகள் இருக்கிறது. அம்பிகை தட்சன் மகளாக அவதரித்த இந்த மாசி மாதத்தில் தான், இந்த மகநாளில் தான் அவங்க அவதரித்தாங்க. பிள்ளை பேர் இல்லாத தம்பதிகள் புனித நீராடுனா அவங்களுக்கு புத்திர பேர் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதுமாரி சிவபெருமான் வர்ண பகவானுக்கு சாப விமோசனம் தந்த நாளும் இந்த மாசி மக திருநாள் தான். சிவனையும் அம்பிகையும் வழிபட சிறப்பான நாள். இந்த நாளில் தர்ப்பணம், தானம் தருவது மிகுந்த புண்ணிய பலனை பெற்றுத்தரும். அதே போல் மாசி மகத்தன்று முருகப்பெருமான் தன்னுடைய தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்ததாக புராணம் சொல்கிறது. அதே போல் பாதாள உலகத்தில் இருந்து பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து மீட்டு வந்ததும் இந்த மாசி மக நன்னாளில்தான். எனவே இந்நாளில் சிவன், அம்பிகை, முருகன், பெருமாள் மற்றும் முன்னோர்கள், குலதெய்வம் இப்படி எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் வணங்கி வழிபட்டு புண்ணிய பலனை நீங்கள் பெறலாம். மாசி மகத்தன்று விரதம் இருந்து வழிபடுவதால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த வருடம் 2025 மாசி மகம் மார்ச் 12ஆம் தேதி புதன்கிழமை வருகிறது. அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அதிகாலை 3:53 மணிக்கு துவங்கி மார்ச் 13ஆம் தேதி காலை 5 மணி வரைக்கும் இந்த மக நட்சத்திரம் இருக்குது. அதே போல் மார்ச் 12
12ஆம் தேதி காலை 10:50 முதல் சதுர்த்தசி திதியும் இருக்கிறதால சிவனை வழிபட மிக மிக சிறப்பான ஒரு நாளாக வருட மாசி மகம் அமைஞ்சிருக்கு. இந்த சதுர்த்தசிங்கிறது பார்த்தீங்கன்னா சிவனுக்கே உரிய சிறப்பு நாள். இந்த நாளில் நம்ம சிவனை வழிபடக்குள்ள நமது பாவம் முழுமையாக விலகி புண்ணியம் கிடைக்கும். மகாமகத்தன்று சந்தர்ப்பம் கிடைச்சவங்க கும்பகோணம் போக முடிஞ்சால் போங்க. இங்கே காரைக்கால் அருகில் இருக்கவங்க திருப்பட்டணம் அந்த குளத்தில் நீராடலாம். அப்படி எதுவும் பக்கத்தில் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆறு குளம் கடல் உங்களுக்கு எதில் குளிக்க முடியுமோ அந்த நதிகள்லையும் போய் குளிங்க. அப்படி எங்கேயுமே போக முடியல, உடல்நிலை சரியில்லாதவங்க வீட்டிலேயே தண்ணி எடுத்து வச்சு கலசம் எடுத்து வைக்கலாம். அல்லது வீட்டில் இருக்க தண்ணியிலேயே எல்லா நதிகளையும் வேண்டிக்கிட்டு நீங்கள் அதில் புனித நீராடி புண்ணியம் பெறுங்கள். நன்றி. நான் உங்கள் சக்தி உமா.